بسم الله الرحمن الرحيم. வாழ்க்கையில் நம்ம மாற வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோமா? நம்ம வாழ்க்கையில் நிறைய கடத்திருப்போம். 10 வருஷம் 20 வருஷம் 30 40 50 60 போயிருப்போம். இந்த மாதிரி நம்ம கடத்திருக்கக்கூடிய நாம் இந்த கடைசி எல்லையில நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? இதை யோசிக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் மாறணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் சபர், முசாபரா, மிகப்பெரிய பொறுமை இருக்க வேண்டும். வாழ்க்கை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பண்பு. நீங்க உலக வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, மறுமை வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, வெற்றி பெறுவதற்கு இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு சிறந்த பண்பு தான் சபர். என்ன? பொறுமையாக இருத்தல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸப்ரு தியாஉன், பொறுமை என்பது ஒளி என்று சொன்னார்கள். பொறுமை என்பது ஒளி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு சொன்னார்கள், வமை யுஸப்பிர் ஸப்பரஹுல்லாஹ், பொறுமையாக வாழ யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? பொறுமையை கொடுப்பான். நீங்களே உங்களை மனசு தொட்டு சொல்லுங்க, நம்ம பொறுமை இழந்த இடங்கள் எல்லாம் சந்தோஷம் அடைஞ்சிக்கிறோமா அல்லது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? நஷ்டப்பட்டுக்கிறோமாட்டா? நஷ்டம் தான் பட்டுக்கிறோம். குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாவது தேவையில்லாத நல்ல ஒரு சந்தோஷத்தை என்ன செஞ்சிருப்போம்? பெருநாள் நாளை கெடுத்திருப்போம். எதனால? இந்த கோபத்தால். நல்ல முறையில் வீட்டுக்கு என்ன செஞ்சிருப்போம்? சந்தோஷமாக பணத்தை அனுப்பியிருப்போம். இந்த கோபத்தால் என்ன செஞ்சிருப்போம்? அந்த சந்தோஷத்தை இழந்திருப்போம். நிறைய கணவன் மனைவிமாருடைய பிரச்சனை என்ன? சந்தோஷமாக பேச தெரியாது. சந்தோஷமாக என்ன செய்ய தெரியாது? பேச தெரியாது. இங்கே கஷ்டப்பட்டு உழைக்கிறது யாருக்காக உழைக்கிறீங்க? குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க. குடும்பத்துக்கு பணம் அனுப்பிட்டு அதை சரியாக டீல் பண்ண தெரியாத என்ன செஞ்சிடும்? சந்தோஷமாக அதை என்ன செய்யாது? முடியாது. இப்படி இது என்ன காரணம்? நம்முடைய பொறுமையின்மை. பொறுமை என்ன செஞ்சிடும்? நம்முடைய சிந்தனை என்ன செய்திடும்? அந்த கோபம் என்ன செய்தும்? நம்முடைய சிந்தனையை மழுங்கெடுக்க செய்துவிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கோபம் வரும் வரைக்கும் நிதானமாக நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். கோபம் வந்தா என்ன செய்வோம்? கோபம் வரும் வரைக்கும் முன்னால் உள்ளவனை தான் ஏசிக்கிட்டு இருப்போம். கோபம் வந்தா என்ன செய்வோம்? நம்ம ஏசுவோம். நான் கொலகாரம் தெரியுமான்றுவோம். யாரை ஏசுறது? முன்னால் உள்ள ஏசுறீங்களா உங்களே ஏசுறீங்களா? நம்மளே தான் நம்ம யோசிக்கிறோம். நம்ம கோலகாரனா, எனக்கு 2 முகம் இருக்கு, நீ ஒரு முகத்தை தான் பார்த்துக்கிறேன். என்ன காரணம்? அது எதனால வருது? அது கோபம் வந்த உடனே தனக்குத்தானே ஏசுறதுதான். நீ கேட்டு பாராமன்ட்ட, நான் 1970க்கு முந்தைய எப்படி இருந்தேன்? என்னது மோசமான வரலாறு அத்தனை யார் சொல்றது? அவனை பத்தி அவன் சொல்லுவான். அஸ்ஸப்ரு தியா, பொறுமை என்பது ஒளி. பொறுமையா இருந்து பண்ணுவீங்களே, நிறைய பேர் எங்க தெரியுமா பொறுமை இழக்கிறது? இதுக்கு அங்கே பொறுமையா இருக்க முடியாதுன்ற ஒரு எல்லையை சைத்தான் வச்சிருப்பான். 2 நிமிஷத்துல அதை தான் சொல்லுவான் சைத்தான். இதுக்காங்களா நீ பொறுமையாக இருக்க கூடாது, பொறுமையே எஞ்சிக்க மாட்டீங்க. ஆனால் இதுக்காங்களா பொறுமையாக இருக்கலான்ட்டு என்ன செஞ்சிருவான்? கோபத்தை தூண்டி விடுவான். இதை விட்டுற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர், அவுசனி, அல்லாஹ்வின் தூதர் எனக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் செய்யுங்க. ரசூல் அங்க சொன்னா, லா தக்லப், கோபப்பட வேண்டாம். திருப்பி கேட்டார். ஃபரத்தத மிரான் ஃபகால லா தக்லப், திருப்பி கேட்டார்கள், கோபப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். கோபம் என்பதுக்கு மட்டுமல்ல பொறுமை. நம்ம கோபத்தை எதுக்கு விளங்கி வச்சுக்கிறோம்? கோபம் என்பதுக்கு மட்டும்தான் பொறுமை என்று விளங்கி வைத்திருக்கிறோம். அப்படி இல்லை. பொறுமை லைஃப்ல எல்லா இடங்களிலும் தான். பொறுமை வாழ்க்கையில எல்லா இடங்களிலும். பாவங்களை விடுவதிலும் பொறுமை உண்டு. பாவங்களை விடுவதிலும் பொறுமை உண்டு. தொழுகையை நிலைநாட்டுவதிலும் பொறுமை உண்டு. உதாரணமாக, சாராயம் குடித்து பழகிய ஒருவர், சிகரெட் குடித்து பழகிய ஒருவர் அதை விட்டுட்டார். இப்போ என்ன செய்யறாரு? நல்ல முறையில் வாழ்ந்து கண்டிச்சார். ஒரு முறை அவருக்கு பார்க்கிறாரு, சிகரெட் குடிக்கிற எண்ணம் வருகிறது. ஒருத்தர் என்ன செய்யறாரு? ஒரு வளமையாக பழைய காலத்தில் ஒரு பெரிய சிகரெட் குடிச்சிருப்பாங்க, ஹை பிராண்ட் ஒன்று, அந்த மாதிரி ஒன்றால் குடிச்சிட்டு இதை பார்க்குறாரு. மிச்ச நாளைக்கு போய் இதை கண்டிக்கிறது, ஒரு நாளைக்கு இன்றைக்கு மட்டும் என்ன செய்வோம்? குடித்து கொள்வோம் எண்ணம் வந்தால் பொறுமைன்னா என்ன தெரியுமா? உலகத்தில் பொறுமை கிடைக்கும் இப்பொழுது இல்லை என்றதான் பொறுமை. என்ன கிடைக்கும் இப்பொழுது இல்லை? அப்போ நீங்கள் எப்படி பொறுக்கணும் அந்த விஷயத்தை? இது எனக்கு ஆசை வருவது இயல்பு, இதை நோக்கி எனக்கு எண்ணம் வருவது இயல்பு, இதை நான் குடிக்க வேண்டும் என நினைப்பது இயல்பு. ஆனால் இதை வேண்டாம் என்று நான் இப்பொழுது தற்காலிகமாக ஒதுக்கினால் இதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு நிறைய கூலி தருவான். இதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா எனக்கு சொர்க்கத்தில் நிறைய கூலி தருவான். இன்னொன்று கிடைக்கும் என்பதற்காக ஒதுங்குகிறது. தவறான ஒரு பெண்ணை பார்த்து தவறான எண்ணம் வருகிறது, தவறான சிந்தனை வருகிறது. எப்படி நினைக்கணும் நீங்க? அல்லாஹ் தஆலா என்னை தற்காலிகமாக இதை தடுத்திருக்கிறான். சொர்க்கத்தில் நல்ல மனைவிகளை அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செய்வான்? ஏற்படுத்து. இப்படி தற்காலிகமாக நான் பொறுத்தல் என்கின்ற மனோநிலை நீங்க உருவாக்கணுங்களே. எனக்கு டோட்டலியாக இல்லைன்னு நினைக்க வேண்டாம். சாராயம் அருந்தி பழகிய ஒருவர் சாராயத்தை என்ன செய்யறாரு? விடன்னு நினைக்கிறாரு. இவர் என்ன நினைக்கணும்? இது வேண்டாம், இன்றைக்கு பொறுமையாக இருப்போம், எனக்கு கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. எங்க கிடைக்கும்? சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா போதை ஏற்படாத சாராயத்தை என்ன செய்வான்? எனக்கு தருவான். குர்ஆன் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. தங்கம் வெள்ளி பொருளாதாரத்தை ஆசைப்படுறீங்க, ஹராமான சிந்தனைகள் வருகிறது, என்ன நினைக்கணும்? எனக்கு கிடைக்காதுன்னு இஸ்லாம் சொல்லல, கிடைக்கும், கொஞ்சம் பொறுத்தா என்ன செய்யும்? சொர்க்கத்தில் கிடைச்சிரும். கிடைக்காதுன்னு இஸ்லாம் சொல்லல. அப்ப பொறுமை என்ன விளங்கிட்டா? இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், மறுமை நாளில் கூலியை முழுமையாக கொடுக்கப்படுகின்றவர்கள் பொறுமைசாலிகள் தான். கூலியை முழுமையாக கொடுக்கப்படுகின்றவர்கள் பொறுமைசாலிகள் தான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸப்ரு தியாஉன், பொறுமை என்பது ஒளி. நீங்க எந்த இடத்துல பொறுத்தாலும் லைஃப்ல ஒளி தான் இருக்கும். எந்த இடத்துல பெரிய வீரர்னு காட்டினா 4 பேர் தூண்டி என்ன செஞ்சிருவாங்க? நீ காட்டு, நீ தான், உன்னே தான் அவருக்கு தெரியும், நீ உனக்கு பயப்படுவான்னு சொல்லி தூண்டி என்ன செஞ்சிருவாங்க? எத்தனை பேர் வேலை இழந்திக்கிறான்.
தூண்டி விட்டு எனத்தையா ஒரு முசீபத்தை இழுத்து விட்டு எனது அங்கே போய் வேலையிலிருந்து நாட்டுக்கு போயிடுவார். நீ வீரண்டாண்டு வீட்டுக்கு என்ன செஞ்சிருவாங்க, அனுப்பி வச்சிருவாங்க. என்ன நினைக்கணும், பொறுமை எங்களுக்கு பல இடங்களில் குடும்பத்தில் பொறுமை. குடும்பத்தில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வருது, வெளியெல்லாம் கௌரவத்தை இழந்து உழைக்கிறது, வீட்டுக்கு போனோடனே கௌரவ பிரச்சனை வருது. வீட்டில் என்ன பிரச்சனை, எனக்கு நீ சொல்லலாமா, எனக்கு நீ கேட்கலாமா, அதானே கௌரவ பிரச்சனை காரணம். அப்படியே நினைக்க வேணாம். நம்ம பொறுமையாக இருப்பதனால் நம்மளுக்கு எந்த குறையும் என்னது இல்லை. பொறுத்து பழகுங்கள். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நாங்கள் காணலாம். முதலாவது முஜாஹதா, நிறைய முயற்சி, மாற்றங்களுக்காக ட்ரை பண்றது, கஷ்டம் இருக்கும் என்று நினைத்தல். இரண்டாவது நிறைய பொறுமை, நமது வாழ்க்கையில் ஆன்மீக மாற்றத்தையும் கொண்டு வரும், உலக வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை என்ன செய்யும், கொண்டு வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.